காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். கடந்த 100 நாள்களாக நாம் அபிராமி அந்தாதியை தொடர்ந்து சிந்தித்திருக்கிறோம். நேற்றைய தினம் சொல்லிய பாடலில் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே என்று முடிந்திருக்கும். முதலிலே விநாயகர் வணக்கத்தின் போது உதிக்கின்ற செங்கதிர் என பாடல் எழும்பியதை பார்த்திருப்போம். விநாயகர் வணக்கத்தை தொடர்ந்து வந்த பாடல் உதிக்கின்ற செங்கதிர் என்று தோன்றியிருக்கும். அதாவது அதுதான் அபிராமி அந்தாதியினுடைய முதல் பாடல். முதல் பாடலில் முதல் சொல் உதிக்கின்ற செங்கதிர். நிறைவு பாடல் 100வது பாடலில் நிறைவு சொல் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அங்கிங்கினாதபடி எங்கும் பறந்திருக்கும் பரம்பொருளை அந்தாதி, அதாவது தொடக்கமும் முடிவும் என்கின்ற இலக்கியத்துக்குள் தமிழ் இலக்கியம் கட்டி வைத்திருக்கிறது. அதுதான் அபிராமி அந்தாதி என்பதை உணர்ந்து இதை படித்தால் இதன் நூல் பயன் ஆத்தாளை, எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் புத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. அபிராமவல்லி எங்களுக்கெல்லாம் தாய். இந்த அண்டங்களை பெற்றெடுத்தவள், மாதுளம் பூ போன்ற நிறம் உடையவள், உலகத்தையெல்லாம் காப்பவள் அவளே. அழகிய கைகளில் பஞ்சபாணங்களையும் பாசத்தையும் அங்குசத்தையும் கரும்பு வில்லையும் வைத்திருக்கக்கூடியவள், 3 கண்களை உடையவள். அந்த அம்பிகையை தொழுபவர்களுக்கு ஒரு தீங்கும் உண்டாகாது. ஆம், பிறக்கும் தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் வெற்றியை, வளத்தை, செல்வத்தை, அமைதியை, மகிழ்வை, உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தரக்கூடிய பராபவ ஆண்டாக பிறக்க வேண்டும் என்பதை வாழ்த்தாகச் சொல்லி, கடந்த 100 நாள்களில் என்னோடு பயணித்த காத்தாயி அம்மனினுடைய ட்ரஸ்ட் குழுவினருக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி, இனி குலதெய்வங்களை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.